சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் பள்ளி 15 நாட்களுக்கு பின் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி உங்களை தைரியப்படுத்துவதற்காகவும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பெற்றோர் கொடுத்தோம். அதனால் இந்த நாட்டிலிருந்து பள்ளி சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு விவசாயிகளுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து முடியல எப்பொழுதும் நாள் வரைக்கும் எங்களோடு விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். பெற்றோர்கள் என்ன வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள்? தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். வாயு கசிவால் மூடப்பட்ட திருவொற்றியூர் தனியார் பள்ளி 15 நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இங்க ஒருத்தர் மரச்சக்கு என்ன பிசினஸ் செஞ்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 4 வகுப்பறையில் தனித்தளத்தில் தற்போது வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு புறம் பெற்றோர்கள் அவர்களது பெற்றோர்களிடம் பள்ளி நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டமும் இன்று மீண்டும் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளி வளாகத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பள்ளி நிர்வாகம் மற்றும் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து அனைத்து அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் பெற்றோரும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உடனடியாக கலைந்து செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக பெற்றோர்கள் ஒரு முறை வாயு கசிவு ஏற்பட்டுள்ள வலை கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி, நவம்பர் 4ஆம் தேதி ஆகிய 2 முறை வாயு கசிவு ஏற்பட்டு மாணவிகளுக்கு வாந்தி, தலை சுற்றல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டது. ஆகையால் இதற்கான காரணம் என்ன என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் பள்ளி நிர்வாகத்திடம் அதே போல பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடம் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் அங்கு அமர்ந்துள்ளனர். உடனடியாக அனைவருமே அமர்ந்து வந்து தங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் தற்பொழுது மீண்டும் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு முழு காரணம் தெரிய வேண்டும் என்பது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன்.